Hi, hello, welcome guys. நான் உங்க ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Fiverr Tamizha. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா validately.com. ஸோ validately.com அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஆன்லைன் லேர்னிங் சைட். அண்ட் அதோட அதில் என்ன விஷயம் இருக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் டெஸ்டிங். அதாவது ஒரு வெப்சைட் தருவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன விஷயம் இருக்கு, அதோட யூஐ யூஎக்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதோட டிசைன் எப்படி இருக்கு அப்படி இப்படின்றத பற்றி நிறைய கேள்விகள் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் வடிவாக செக் பண்ணி அந்த கேள்விக்கெல்லாம் வடிவாக ஆன்சர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு அவங்க அந்த சைட்ல இருந்து மணி தருவாங்க. ஸோ அந்த மணியை நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேபிள் அக்கௌண்ட் வச்சு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க கைஸ், அது எப்படி பண்ணுற, அதில் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற, அண்ட் அப்புறம் அதில் எப்படி ஒரு டாக்ஸ் செய்கிற அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் பாரில் வேலிடேட்லி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் வேலிடேட்லி பேனல் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெல்கம், ரெஜிஸ்டர் ஆஸ் அ டெஸ்டர் அண்ட் ஸ்டார்ட் ஏர்னிங் மணி, ஆல்ரெடி பேனலிஸ்ட் அக்கௌண்ட் லாகின் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லாகின் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இதில் சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மாதிரி பதிலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டைப் ஆஃப் மொபைல் டிவைஸ் டு யூ ஓன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஃபோனா, ஐபேடா, ஆண்ட்ராய்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேட்குறாங்க வாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் டு யூ ஓன். உங்ககிட்ட என்ன கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விண்டோஸ் பிசியா, மேக்கா, க்ரோம் புக்கா, லினக்ஸா இல்லை வேறு எதுவுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த கேட்டுருக்காங்க வாட் வெர்ஷன் ஆஃப் யூர் விண்டோஸ் டு யூ யூஸ். அதாவது என்ன வெர்ஷன் விண்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக கேட்டிருக்காங்க நீங்கள் மேலா ஃபீமேலான்ட்டு உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இயர் யூ போர்ன், நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பிறந்த வருஷத்தை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கேட்டிருக்க விஷயம் என்னன்னா உங்களோட எஜுகேஷன் லெவல். உங்களோட எஜுகேஷன் லெவல் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் யூர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்கரா, பார்ட் டைம் ஒர்க்கரா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லாட்டி ரிட்டையர்டா, இல்லை அன்எம்ப்ளாய்டா, இல்லை ஸ்டூடெண்ட்டா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட் இண்டஸ்ட்ரி ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்மளோட ஜாப் டைட்டில் கேட்டிருக்காங்க. நம்மளோட ஜாப் டைட்டில் அப்படி என்னன்னு நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஜாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பேபால் அக்கௌண்ட் என்ன இமெயில் ஐடியில் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து சொல்லி அவங்க முக்கியமாக எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பிசி இருக்கணும் வித் மைக்ரோஃபோனோட. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர், ஒரு மைக்ரோஃபோன், ஒரு ஹெட்செட் அண்ட் மைக் இருக்க மாதிரி ஒரு ஹெட்செட்டோட உங்கள்கிட்ட ஒரு பிசி இருக்கணும். முதலாவது விஷயம். ஸோ ரெண்டாவது இருக்க விஷயம் என்னன்னா உங்கள் பிசியில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இருக்கணும். மூணாவது உங்களோட பிசியில் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ உங்ககிட்ட வைஃபை இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி உங்களோட ஃபோன்லேயும் மொபைல் டேட்டாவை ஷேர் பண்ணி நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டை நல்ல ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கணும். அது அடுத்த இருக்க விஷயம் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் 18 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தராக இருக்கணும். அப்படியா இருந்தால் மட்டும்தான் இந்த சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக இருக்க விஷயம் என்னன்னா நீங்கள் நல்லா சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும். காரணம் என்னன்னா இதில் தர டாஸ்க்கு அவங்க கேட்பாங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. எப்படின்னா இது ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க, ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஸோ ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் இதில் கடந்து போனீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது இந்த ஆப்பை யூஸ் பண்ணும் போதோ இல்லை வெப்சைட்டை யூஸ் பண்ணும் போதோ அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ அதை பற்றி நம்ம இங்கிலீஷில் சரளமாக பேசக்கூடிய ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் earn பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழி இருக்குது. என்னென்னா, நீங்கள் அந்த ஆப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிங்க அப்படின்றத தமிழில் டைப் பண்ணி அதை அப்படியே இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதில் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு அந்த ஜாப் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சவராக தான் இருக்கணும் இல்லை, இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா கூட உங்களால் இதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை மறந்துடாமல் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பேபால் அக்கௌண்ட் இருக்கணும். பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து எப்படி ஒரு பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் முக்கியமாக இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ வாங்க இந்த இடத்துல நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டூப்ளிகேட் பேபால் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இதில் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி காட்டுது. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ இது வரைக்கும் வந்தீங்கன்னாலே உங்களோட பேபாலை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இதில் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ண வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை டைப் பண்ணணும், இதில் பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். ஸோ ஏன் அந்த இடத்துல நமக்கு டூப்ளிகேட் வந்து ஆல்ரெடி என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் இதில் என் பேபாலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த இடத்துல டூப்ளிகேட் பேபால் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த இடத்துல என்னோட அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு, அதாவது நம்ம இந்த இடத்துல இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்கோம் தானே, உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படின்னு. ஸோ அந்த ஐடி இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வரும். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் நம்மளோட ஃபுல் நேம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெண்டர், கண்ட்ரி, அப்புறமா கண்டெக்ட் இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறமா பேபால் இமெயில் அட்ரஸ். ஸோ நம்மளோட ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் இதில் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், யூ ஹாவ் கம்ப்ளீட் த ஸ்க்ரீன் டெஸ்ட், யூ வில் ரிசீவ் அ இமெயில் வென் அ டெஸ்ட் இஸ் அவைலபிள் ஃபார் யூ. ஸோ இதில் இருக்க முக்கியமான விஷயம் என்னடா கைஸ், டாஸ்க்கை பொறுத்தவரையில் இவங்க தர டாஸ்க்கு ஒழுங்காக ஆன்சர் பண்ணி சைட்டோ, இவங்க தர ஒரு சைட்டோ ஒரு இல்லாட்டி ஒரு ஆப்பையோ நம்ம யூஸ் பண்ணிட்டு அதில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி அதுக்கப்புறமா ரிவ்யூ கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த டாஸ்க்கு அவங்க மணி தருவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாரும் எல்லா டாஸ்க்கும் பண்ண முடியாது. டாஸ்க்ன்றது வந்து டெய்லி பேசிஸ் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க நமக்கு டாஸ்க் தருவாங்க. டாஸ்க் தராங்க அப்படின்றது வந்து நம்மளோட இமெயில் ஐடிக்கு இவங்க நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவாங்க. அனுப்பினா அந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி, ஸோ அந்த இமெயிலில் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு தந்திருக்க டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா இவங்க நமக்கு மணி தருவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் செய்யணும். ஸோ நான் ஆல்ரெடி இதில் செஞ்சன்றபடியால் எனக்கு இது ஷோ ஆகுது, ஏன்னா நான் ஒரு பேபால் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த இடத்துல பேபால் அக்கௌண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா உங்களோட இமெயில் ஐடிக்கு டெய்லி பேசிஸ் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு அவங்க டாஸ்க் தருவாங்க. ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த டாஸ்கில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மறக்காமல் எல்லாரும் முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் மணி ஏர்னிங் சைட் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ இதுவும் ஒரு வழி தான், மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தான், தமிழிலிருந்து உலகத்தை கட்டி இருப்போம்.